வணக்கம். இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் ராமச்சந்திரன் சனத், வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். பாலத்துக்கு அடியில் இருந்து 2 சடலங்கள் மீட்பு, கிளிநொச்சியில் பரபரப்பு. யாழ் நீதிமன்றத்துக்கு முன்பாக சாட்சியாளரை வாளால் தாக்க முற்பட்ட பிரதான சந்தேக நபர் கைது. யாழில் வன்முறையில் ஈடுபட்ட 3 கைது, 2 முச்சக்கர வண்டிகளும் மீட்பு. கனடா டொரண்டோ பகுதியில் கப்பம் கோரல் சம்பவங்கள் அதிகரிப்பு. 123 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் அதிக வெப்பம் பதிவு. அமெரிக்காவில் தாக்குதலில் ஈடுபட்டவருக்கு IS அமைப்புடன் தொடர்பு. சிரியாவில் உள்ள IS இலக்குகள் மீது பிரான்ஸ் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். செய்திகள். கிளிநொச்சியில் பாலம் ஒன்றின் அடியில் இருந்து 2 ஆண்களின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி A9 வீதியில் அமைந்துள்ள புளியம்பொக்கனை பத்தாம்கட்டை பாலத்துக்கு அடியில் இருந்து இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டு காணப்படும் நிலையில் அங்கு அடிக்கடி விபத்துகள் இடம்பெறுகின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து தலைக்கவசம் 2ம் பயணப்பை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் விபத்தால் உயிரிழந்தார்களா அல்லது வேறு காரணங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பா என்பது தொடர்பில் இதுவரை தெரிய வரவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பரந்தன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சடலங்கள் நீதவானின் உத்தரவுக்கமைய பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எங்கள் தம்பி தான் வேலைக்கு போனவர். போய் 3 நாள் ஆகிட்டு கால் பண்ணி எந்த தொடர்புமே இல்லை. அவர் பர்த்டே நேற்று 21வது பர்த்டே, கீ பர்த்டே. அப்போதான் வருவார். நான் பார்த்துட்டு இருந்தேன். 2-3 நாள் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தேன். அவரோட ஃபோன் வேலை செய்யல. அப்படி இருந்து கடைசியில் இன்றைக்கு தான் தகவல் வருது, போலீஸார் தகவல் வருது, உங்கள் தம்பி சீரியஸா இருக்காரு அப்படின்னு. நாங்கள் சீரியஸ்ன்னு சொல்லி தான் அவர் தேடி போட, கடைசியில் அவர் இப்படி ஆயிட்டு தெரியாது. 11ஆம் தேதி 7 மணிக்கு இரவு, பின்னர் 7 மணிக்கு இரவு அடுத்த ஒரு ஃபோன் நான் தான் வந்து ஓட்டிருக்கேன். வந்தவரை காணே இல்லை. நான் பிறகு அவர் ஃப்ரெண்ட் வீட்டை போயிட்டே ரோதனியாண்டுட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு, ஆனால் என்ன சொல்றேன்டா தெரியாம கிடக்கு. இந்த பாலம் இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியக்கூடிய ஒரு 3 நாள் வரியமா இப்படி இருக்கு. இப்போ இது இப்போ இன்றைக்கு 2 உயிர். அதை விட முதலொருக்கா இப்படித்தான் ஒருவர் கம்பிக்கு எறுகி கிடந்தவர். முல்லைத்தீவுக்கும் கிளிநொச்சிக்கும் ஒரு பிரதான பாலம். அப்போ இந்த பாலத்தை இப்படியே விட்டு இருக்கு. இப்படி விடுறதால இன்னும் எத்தனையோ சனம் இப்படி சாக வேண்டிய நிர்பந்தமாக இருக்கு. யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு விசாரணைக்கு சாட்சிக்காக வந்த நபர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்த முற்பட்ட பிரதான சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வாள்வெட்டு வழக்கில் சாட்சிக்காக கடந்த 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்த நபரை நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்து வாளால் வெட்டித்தாக்க முற்பட்ட 3வரில் 2 அன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் தலைமறைவாகியிருந்த பிரதான சந்தேக நபர் இன்று போலீசாரிடம் சிக்கியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் ஆரிய குளத்துக்கு அருகாமையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவருக்கு வாள்வெட்டு தொடர்பாக 3 திறந்த பிடியாணை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த 23 வயதான சந்திரபோஸ் சசிகாந்த் என்ற கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவரை இவ்வாறு உயிரிழந்தார். கடந்த 25ஆம் தேதி நண்பரின் வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுடன் மோதி இவர் விபத்துக்குள்ளாகியிருந்தார். இறப்பு விசாரணைகள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரியால் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இரவு வேளையில் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி சண்டித்தனம் செய்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அரியாலை மற்றும் பொம்மை வெளி பகுதியைச் சேர்ந்த 3 யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி
பல்வேறு தரப்பில் இருந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்ட நிலையில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பில் விரைந்து செயற்பட போலீசாரிடம் கோரியிருந்தார். குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் உழைப்பு மற்றும் பங்களிப்புடன் கதிர்காமம் ஆலயத்தின் நிதி அனுசரணையுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அரச மருத்துவமனையில் கட்டப்பட்ட முதல் மற்றும் ஒரே எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு இதுவாகும். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறும் குழந்தைகளுக்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் கதிர்காமம் ஆலய நிதி உதவியுடன் 2023ஆம் ஆண்டு 3 மாடிகளை கொண்ட சிகிச்சை வளாகம் நிர்மாணிப்பதற்காக அதன் பஸ்நாயக்க நிலைமை முன்வந்தார். இத்திட்டத்துக்கு விமானப்படையினரின் உழைப்பின் காரணமாக 3 மாடிகளை கொண்ட சிகிச்சை வளாகம் 4 மாடிகளை கொண்ட சிகிச்சை வளாகமாக கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. 4 மாடி கட்டடத்தின் 3வது மற்றும் 4வது தளங்களை பயன்படுத்தி புதிய எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வாழ்வுக்கு இந்த திட்டம் நம்பிக்கை அளித்துள்ளது. இந்த பிரிவின் அனைத்து பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கும் இலங்கை விமானப்படையின் பங்களிப்பை வழங்குவதற்கு விமானப்படை தளபதி இதன்போது தமது இணக்கத்தை வெளியிட்டார். இந்திய செய்திகள். இந்தியாவில் கடந்த 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆம் ஆண்டு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் சராசரியாக தரைக்காற்றின் வெப்பநிலை என்பது நீண்டகால சராசரியை விட அதிகமாக பதிவானது. இது கடந்த 1901 முதல் 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பதிவானதை விட 0.65 செல்சியஸ் அதிகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் 2025 ஜனவரியில் இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஐரோப்பாவின் காலநிலை கணிப்பு அமைப்பான கோப்பர்னிகஸ் 2024ஆம் ஆண்டுதான் உலக வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஆண்டு என்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச செய்திகள். கனடாவில் இவ்வருடம் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று ஆய்வறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய பலசரக்கு பொருட்களின் விலைகள் 3 தொடக்கம் 5 வீதம் வரையில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கியூபெக் மாகாணத்தில் இந்த விலை அதிகரிப்பானது 5 வீதமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் 4 பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு அடுத்த ஆண்டு பலசரக்கு பொருட்களுக்கு சுமார் $800 கூடுதலாக செலவிட நேரிடும் என்று கூறப்படுகிறது. விநியோக சங்கிலி பிரச்சினை, காலநிலை மாற்றம், கனேடிய டாலரின் பெறுமதி வீழ்ச்சி போன்ற பல்வேறு காரணங்களால் இவ்வாறு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனேடிய செய்திகள். கனடா டொரண்டோ பகுதியில் கப்பம் கோரல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பில் போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகளுக்கு வன்முறையான படங்களை அனுப்பி அதன் மூலம் அச்சுறுத்தல் விடுத்து பணம் கோரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளூடாகவே இவ்வாறு கப்பம் கோரப்படுவதாக தெரிய வந்துள்ளது. கோரப்படும் பணம் வழங்கப்படாவிட்டால் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படும் என்று எச்சரிக்கைகள் விடுத்து தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறான கப்பம் கோரல் அழைப்புகள் கிடைக்கப்பெற்றால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச செய்திகள். நியூ ஆர்லியன்ஸ் மக்கள் கூட்டத்துக்குள் பிக்கப் ட்ரக் பாய்ந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. அத்துடன் ட்ரக் ஓட்டுநருக்கு IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதியாகியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டது சம்சத்தின் ஜபார் என்று அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் ஆப்கானிஸ்தானில் ராணுவ பணியில் இருந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தில் ISIS பயங்கரவாத அமைப்பின் கொடியும் இருந்துள்ளது. வாகனத்தில் இருந்து துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன.
அந்த நபர் நிச்சயமாக இத்தாக்குதலை தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை, இவருக்கு பின்னணியில் 2 பேர் இருந்துள்ளனர் என்று அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான FBI சந்தேகிக்கிறது. அதனால் தீவிரவாத தாக்குதல் என்ற கோணத்திலேயே இந்த சம்பவத்தை FBI விசாரித்து வருகிறது. இந்த தாக்குதலை கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கண்டித்துள்ளன. சிரியாவில் உள்ள IS பயங்கரவாத அமைப்பின் இலக்குகள் மீது பிரான்ஸ் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். சிரியாவில் பஷார் அல் அசாத் அரசாங்கத்தின் வீழ்ச்சியின் பின்னர் IS இலக்குகள் மீது பிரான்ஸ் மேற்கொண்ட முதல் தாக்குதல் இதுவாகும். இந்நிலையில் IS அமைப்புக்கு எதிரான பிரான்சின் நடவடிக்கை தொடரும் என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் மூலமே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் பாலத்துக்கு அடியில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் நீதிமன்றத்துக்கு முன்பாக சாட்சியாளரை வாளால் தாக்க முற்பட்ட பிரதான சந்தேக நபர் கைது. யாழில் வன்முறையில் ஈடுபட்ட 3 கைது, 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டன. கனடா டொரண்டோ பகுதியில் கப்பம் கோரல் சம்பவங்கள் அதிகரிப்பு. 123 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் அதிக வெப்பம் பதிவு. அமெரிக்காவில் தாக்குதலில் ஈடுபட்டவருக்கு IS அமைப்புடன் தொடர்பு. சிரியாவில் உள்ள IS இலக்குகள் மீது பிரான்ஸ் தாக்குதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.